அவள் தானே எங்கள் புன்னகை. நான் உனக்கு யாருன்னே தெரியாது, அதே மாதிரி நீ எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா எப்படி உனக்கு எனக்கு எப்படி ஒரு gift கொடுக்கணும்னு தோணுச்சு? ஆக மொத்தத்துல நீ ஒரு பைத்தியம் மட்டும் தெரியுது. ஆனா பைத்தியத்துக்கு இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யணும்னு எனக்கு இந்த கிஃப்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நினைச்சிடக்கூடாது, நினைச்சிட்டா ஃபோன் வந்துடும். ஹலோ, என்ன நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க போல? யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நானும் ஒண்ணு நினைக்கல, நீ தானே நினைச்சிட்டு இருந்திருப்ப, அதான் கால் பண்ணிருக்க. என்ன நேத்து பாதிலே வச்சுட்டு போயிட்டேன். நான் அந்த கிஃப்ட்டை பத்தி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லல, ஆனா பாதிலே வச்சுட்டு போயிட்டேன். திரும்ப கால் பண்ணுவேன் வெயிட் பண்ணி எனக்கு பைத்தியம் பிடிச்சதா மிச்சம். பைத்தியம் பிடிச்சதா மிச்சமா? ஓ, பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஏன் அதை வச்சவங்களுக்கே தெரியாதோ? நான் வேற அதை தெரியப்படுத்தணுமோ? ரொம்ப ஓவரா பேசாத. ஆமா, நீ அறிவாளியா இல்ல முட்டாளா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன டெஸ்ட் பண்றீங்களோ? இல்ல, பண்ற வேலையெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது, ஐ மீன் லூசு மாதிரி தெரியுது. ஆனா கொடுக்கறதெல்லாம் பார்த்தா நல்லா அறிவாளியா தான் தெரியுது. அதான் உன்னை எந்த ரகத்துல எடுத்துக்காதனே தெரியல. ஓ அப்படி, சரி. உங்களுக்கு எந்த ரகத்துல என்னை எடுத்துக்கணும்னு தோணுதோ அந்த ரகத்திலேயே எடுத்துக்கோங்க. எனக்கு ஒவ்வொரு ரகத்துல தோணுது, நான் இந்த ரகத்துல எடுத்துக்க முடியும். சரி, ஓகே. பை தி பை, gift ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் நீ கொண்டு வந்து எனக்கு gift கொடுக்கறன்றதுக்காக நீ வேற எதையோ கொடுப்ப, அந்த அளவுக்கு உனக்கு அறிவில்லை அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா முகத்தை பார்க்காமலே இப்படி ஒரு gift கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மூளை வேணும். ஓகே, மூளை இருக்கு. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு உன்னோட gift இருந்தது. நார்மலா எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிறது தானே வாங்கி கொடுத்தேன். இது என்ன இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை அதை கண்ணால கூட பார்த்துருக்க மாட்டாளோ? என்னவோ, ஓகே. அப்படியே நம்ம பக்கத்து சாஞ்சுக்கிட்டே வர்றா. மகேஷோட கேக்கே மச்சா இருக்கு. கை பிடிச்சிடலாம். கரனுக்கு முன்னாடி உனக்கு தான் கல்யாணம் ஆகும் போல. பாப்போம். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. சரி, நான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம்னு சொன்னேன் தெரியுமா? அந்த கல்யாண வீட்டில் பொண்ணுங்க வீட்டில் யாருமே இல்லையா? அதான் நானும் என்னோட பெரிய அண்ணனும் அங்கே வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்தால் அங்கேருந்து பேச முடியும். அதனால இது வேற ஒருத்தவங்க வீடுங்கிறதுனால கொஞ்சம் ஆழ்ந்து தான் பேச முடியும். அதனால நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? பாய். நானும் தான் இங்கே பிஸியாக இருக்கேன். பிஸியில் கூட உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுதுல்ல, வச்சுட்டு போ. போ, பாய். எஸ், நம்ம கொடுத்த கிஃப்ட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்போ இவ்வளோ நம்ம லவ் பண்றதான். நான் கூட ஐயோ என்னால சந்தோஷம் தாங்க முடியல. சரி பை. லூசு. என்னது அம்மாவா? என்ன இது? அந்த பொண்ணு ஐ மீன் நம்ம அண்ணனோட ஆளாச்சே, இவது கத்துறா. என்ன பண்ணா? போச்சு. மிருதுலா, இருங்க. என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலடா. கத்துறடா. முண்டா. ஐயோ, ஏய் என்னது? உங்களை நம்பி எங்க வீட்டுக்கு விட்டாங்க பாரு, அவங்க சொல்லணும். ஏமா இருங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னு. என்ன சொல்ல போற? அவர வீட்டுக்கு தனியா உட்கார்ந்திருக்கான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு உள்ள வர? வீட்ல யாரும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நட வைக்க போறாங்க. அதனால கோயிலுக்கு கூட்டி வர மட்டும் அக்கா கூட்டி போயிருக்காங்க. அதுக்குள்ள என்னென்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏங்க இருங்க. என்னங்க என்னாச்சு? எது கத்துறீங்க? அவ எதுக்கு கத்துவா? அவ தனியா உட்கார்ந்திருக்க, உள்ள ஆம்பள வந்தா கத்தாம என்ன பண்ணுவா? ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ப்ளீஸ் இருங்க. இங்க என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல, நான் மட்டும் உள்ள உட்கார்ந்து ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அப்போ இவர் வரவும் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். வீட்ல வேற யாருமே இல்ல, அதான். டேய், உள்ள உடைச்சிருவேன். இப்போ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க?
டேய், இவன் உன்னை லவ் பண்றா நீ நினைக்கிறியா? உன்னை பார்த்தோம் இந்த தெரி தடிக்கிறா. நீ என்னடா பண்ண? டேய் சும்மாடா. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் கொடுத்த கிஃப்ட அவ எடுத்து வச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாடா. அதனால உள்ள வந்து என்ன பண்றேன்னு பாக்குறேன்னு உள்ள வந்துட்ட. அவ பயந்துட்டா. இங்க பாரு, நீ ஒன்னும் அவ காதல இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லை சரியா? சொன்னாதான் அவ உனக்கு உரிமையானவ. அதை விட்டுட்டு இப்படி அவளுக்கே தெரியாம உள்ள வர்றதுல எவ்வளவு தப்பு தெரியுமா? அதுக்காக அவளை லவ் பண்றேன்னு சொல்லணுமா? டேய் முதல்ல அவசரப்படாம பொறுமையா இரு எல்லா விஷயத்திலையும். இதுக்குதான் எங்க அம்மா கிட்ட நேத்தே படிச்சு சொன்னேன், யாரு வர வேணா எல்லா வேலையும் நம்மளே பாத்துக்கலான்னு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணுமே பண்ணல ப்ளீஸ்ங்க சொல்லுங்க. எதுக்குடி கத்தன? அவன் ஏதாவது பண்ணானா? டேய் சரண், நீ ஆளை மாத்தி சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ அதோ பக்கத்துல நிக்கிறல அவ அக்கா தான்டா உனக்கு சரியா வருவா. இவ என்னமோ உனக்கு சரியா வர மாட்டான்னு தான் தோணுது. மூஞ்ச பேத்துருவேன், மூடிட்டு நில்லுடா. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, அவர் எதுவும் பண்ணல, நான் தான் பார்த்தோட பயந்து கத்திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. டேய் எரும மாடு, நான் ஆளை கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கேன். என்ன நீ கடலை போடுறவதான் மொத்தமா கலந்துட்டு போயிட போறா. ஏய் நீ சாத்து என்ன? இப்பதான் எனக்கே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. மொத்தமா நீ வாய் வச்சின்னா மண்ணள்ளி கொட்டுற மாதிரி தான் இருக்கும். மூடிட்டுடா. நீ தான் சொன்னீல உன் காதல தண்ணி ஊத்துற என் காதல் வளரும்னு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் சாத்திட்டு நில்லு. ஆமா நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு வெளிய தான வேலை? வெளியில வேலை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? ஏங்க வரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த ரூம்ல பூ டெக்கரேஷன் பண்ணாம இருந்தது. இந்த ரூம் மட்டும்தான் பண்ணாம இருந்துச்சு. அதனாலதான் பூ டெக்கரேஷன் பண்ணலான்னு தான் வந்தேன். சொல்ல போனா உங்களுக்கு கூட மாட உதவிக்கு தான் வந்து இருக்க சொன்னாங்களே தவிர உங்ககிட்டயே வம்பு பண்றதுக்கு எங்களை ஒன்றும் அனுப்பல. அது உன் தம்பிக்கு பொருந்தும், உனக்கு இல்ல என்ன? அக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வீட்ல யாரும் இல்ல சொல்லிட்டேன் என்ன? போயிட்டு வர்றதுக்கு மத்தியானம் ஆயிரும். மத்தியானத்துக்கு மேல நடக்க வைக்க போறாங்க. அது வரைக்கும் ஏன் கூட இரு. இட்டி எங்க போனா? அவ ஃப்ரெண்ட் பாத்துட்டு வரேன்னு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளிய போயிருக்கா. டேய் நீ என்ன தலைகரண்டு குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, என் தங்கச்சிய உனக்கு கிடைக்கவே விட மாட்டேன் என்ன? நீ எதுக்காக இங்க வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எதையுமே நடக்க விட மாட்டேன்டா. ஏய் நீ என்ன நினைச்சாலும் சரிடி. உன் மனசுக்குள்ள இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருப்பேன்னு தெரியும். உன் தங்கச்சிய எனக்கு கிடைக்க விடாம பண்றதுக்கு நீ என்னென்னமோ பண்ணுவ. ஆனா எதையுமே உன்னை பண்ணவே விட மாட்டேன். உன் பிளான் எல்லாத்தையும் முறியடிச்சு உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்டல. என் பேர் சரண்லடி. உன் தங்கச்சி நெத்தியில எப்படி பொட்டு வச்சனோ அதே மாதிரி அவ கழுத்துலயும் தாலி கட்டி அவன் நெத்தியில பொட்டு வைப்பேன். இது நடக்கல பாரு. எப்படி நடக்குது நானும் பாக்குறேன்டா. ஜன்னலின் வழி வந்து விழுந்தது மின்னலின் ஒளி. அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. தீப்புரியழ இருவிழிகளும் தீக்குச்சேயன என்னை உரசிடும் கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. என்னை இறந்து போதும் அவள் எனதில்லையே, மறந்து போயின் மனமே. முச்சிமா உங்க நினைப்பாவே இருக்கு. எப்ப வருவீங்க? நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த அளவுக்கு உங்க மேல நான் பைத்தியமா இருப்பேன். இந்த மாதிரி ஒரு உணர்வெல்லாம் என் அண்ணன் மேல மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. முறையா ஒருத்தர் மேல இப்படி ஒரு உணர்வு வந்திருக்குன்னா அது நீங்க தான் புச்சிமா. உங்க நினைப்பாவே இருக்கு. நீங்க என்ன விட்டு போய் என்னோட 4-5 நாள் ஆகி போச்சு. யாருமே பக்கத்துல இருக்கும்போது அருமை தெரியாது. நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாதான் அவங்களோட அருமை தெரியும். நீங்க பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இருந்ததில்ல. ஆனா இப்ப என்னை விட்டு தொலை தூரத்துல இருக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு புச்சிமா. நான் உங்களை நினைக்கிற மாதிரி நீங்களும் என்ன நினைப்பீங்களா? இந்த 5 நாளே என்னால இந்த பிரிவை தாங்க முடியல. இன்னும் ஒரு வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சு போனா நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். அதான் உண்மை. அதனாலதான் நீங்க இல்லாதத என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் எதெல்லாம் எதிர்பார்ப்பாலும் அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. ஆனா இப்ப நீங்க என் பக்கத்துல இல்லாம போயிட்டீங்கல்ல, என்னால உங்களுக்கு சந்தோஷம்
போன 5 நாள்ல இவ்வளோ மாற்றமா? எம்மா, போட்டோ பார்த்து கொஞ்சம் அழுதுட்டு இருக்காங்க. ஏய் புச்சிமா, ஏய் புச்சிமா, என்னங்க? சரி, நான் தான் வந்துட்டேன்ல, அழாதீங்க. ஏய், அழக்கூடாது. கண்ணுக்கொரு வண்ணக் கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானையா. தத்தித் தவழும் தங்கச் சிமிழான், பொங்கிப் பெருகும் சங்கத் தமிழான், முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு எங்க எனக்கென்ன பேச்சு, நீதான கண்ணா நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணா. ஏய் புச்சிமா, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஆ, ஏன் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லல? நேத்து கூட பேசுனீங்கல்ல, என்ன அழுக வச்சு பார்க்கணும் அப்படித்தானே? ஏய் சத்தியமா இல்லம்மா. சும்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். அழுகாதம்மா, அதான் வந்துட்டேன்ல. என்னால நீங்க இல்லாம இருக்க முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க எப்ப பாப்பேன்னு தான் இருந்துச்சு, எதிர்பார்க்காம வந்துட்டீங்க. அண்ணனை விட என் மேல பாசமா என்ன? என்னைக்குமே என் அண்ணன் பாசத்தை நான் குறைச்சு போட மாட்டேன். அதை விட உங்க மேல எனக்கு பாசம். அதானே, அண்ணன் பாசத்தை விட்டு கொடுத்துருவீங்களோன்னு நினைச்சேன். சரி சரி, இங்க பாருங்க, என்ன பாருங்க. எப்ப வருவேன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க, திடீர்னு வந்திருக்கீங்க. நான் யூஎஸ் கிளம்பும் போதே என்ன சொன்னேன்? கண்டிப்பா மச்சான் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருவேன்னு. இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான், போனதும் முடிச்சு கொடுத்தாச்சு. இனி அடுத்து போறது தான் பெரிய ப்ராஜெக்ட். சரி, அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். ஆமா, என்ன ஆள் ஒரு மாதிரி ரொம்ப மெலிஞ்ச மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? சரியா சாப்பிடலையா? அது இல்ல, எனக்கு என்ன, நான் நல்லாதான் சாப்பிட்டேன். புரியுது புரியுது, என்னவே நினைச்சு எங்கேயும் அழுதுருக்கீங்கன்னு புரியுது. அதனால ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, சரியா? இல்ல, நான் எப்பயும் போலதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் புச்சிமா பத்தி எனக்கு தெரியாதா? போகும்போது எப்படி இருந்தீங்க, திரும்ப வரும்போது எப்படி இருக்கீங்கன்னு என்னால கணிக்க முடியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆளு மெலிஞ்சு போய் தான் இருக்கீங்க. சரி, நம்ம 2 பேரும் வெளியே போய் சாப்பிடலாமா? இப்பவா? பின்ன அப்பவா? இன்னைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டேன். அங்க போகணும்ல. மச்சானுக்கு கல்யாணத்துக்கு போட நகை எடுக்கல. அதை எடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு எனக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு அண்ணன் கல்யாணத்துக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்றீங்க? அழுகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு அழுதா பிடிக்காது, அதுவும் என் புச்சிமா அழுதா சுத்தமா பிடிக்காது. அழுகிறத ஸ்டாப் பண்ணுங்க. எப்போதுமே என் புச்சிமா சிரிச்சுட்டே தான் இருக்கணும். சிரிங்க சிரிங்க புச்சிமா, எனக்காக சிரிச்சிருங்க. இப்ப பாரு, சிரிக்கவும் எவ்வளோ அழகா இருக்குன்னு மூஞ்சி. நான் இருக்கேன். ம் ம். கனிக்குட்டி, அம்மா எப்படி இருக்கேன்? ஓடி வாயாடி, உனக்கு நல்லாவே இருக்க மாட்டேன். உனக்கு என்னைக்கு தான் நல்லா இருந்திருக்கேன். இந்த சேலை யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? நான் சொல்ற குட்டிமா. டேய், நீ எப்போ வந்த? நாங்களா அப்பதே வந்தாச்சு. கீழே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அந்த பூ டெக்கரேஷன்லாம் இருந்துச்சா, நலங்கு வைக்கிறதுக்கு டெக்கரேஷன் பண்ண சொன்னாங்க. அதை இவ்வளோ நேரம் நானும் மாமா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். சரி, உன் அக்கா ரெடி ஆயிட்டாரான்னு பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி மாமா அனுப்பி விட்டாரு, வந்தேன். இந்த சேலைய மறக்க முடியுமா என்ன? அதான் மறக்க முடியாத அளவுக்கு தான் உன் மாமா பண்ணிட்டாரே. அவருக்கு இந்த சேலை பார்த்தா ஞாபகம் வருமான்னு கூட எனக்கு தெரியலடா. அதெல்லாம் வரும், ஆனா கொஞ்சம் நடிப்பாரு, வேற ஒண்ணும் இல்ல. கீழே கொஞ்சம் பிஸியா இருக்காரு. டேய், உன் மாமா பத்தி உனக்கு தெரியாது. உன் மாமா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அந்த இடத்துல வேலையே இல்லைனாலும் ஆளுங்க பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தன்னை பிஸியா இருக்க மாதிரி சீன் போடுவார். என்ன, அது உன் மாமாவோட ஹாபிட். நீ அப்படி தானக்கா இருப்ப தங்கம். நீ புது ட்ரெஸ் போட்டுக்கலையே, அம்மா மட்டும் புது சேலை கட்டியிருக்க.
போட்டு விடணும், தலைமுடி பிடிச்சி ஆஞ்சிடணும். என்ன யோசிக்க கூடாது சரியா? நம்ம இன்னைக்கு போட வேணாம், நாளைக்கு நாளை கழிச்சு விக்ரம் சித்தப்பாக்கு கல்யாணம், அப்ப போட்டுக்கலாம் என்ன? அப்ப நல்லா புதுசு புதுசா போட்டு உங்களை விட நாங்க தான் புதுசா போட்டிருக்கோம்னு சொல்லலாம் என்ன? அதே இன்னும் ரெடி. என்ன மாமா அப்படி சில மாதிரி நிக்கிறீங்க? அது அது ஒண்ணு இல்ல. சரி, பிரபா நீ கீழே போ, அங்க கொஞ்சம் பூவெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. பாப்பாவையும் கூட்டிட்டு போ. நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் இப்ப அதைத்தான் மாமா பண்ண போறேன். யுவதேஷ் கண்டினியூ, வா குட்டி பாப்பா. என்ன பழைய ஞாபகமா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லாமா. இவ்வளவு நாளா இந்த சேலை எங்க இருந்தது? எங்க இருக்கணுமோ அங்கதான் இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு? இப்ப எதுக்கு பல்ல கட்டுறீங்க? இல்ல, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்து போடவில்லை. இந்த சேலையை உங்ககிட்ட கொடுக்கறதுக்குள்ள அப்பப்பா என்ன வழி பண்ணிட்டீங்க மேடம். அதெல்லாம் இப்ப நினைச்சாலும் ஒரே சிரிப்பா இருக்குடி. அதை விட இதை நீங்க என்கிட்ட கொடுக்கும் போது எங்க வீட்டுல உள்ள நாய்கிட்ட கடி வாங்குனீங்களே, அதாங்க செம்ம காமெடி. அப்படி நாயா பேயா அலைஞ்சுதானடி உன்னை கல்யாணம் பண்ண. ஆனா கல்யாணம் பண்ணி ஒரு யோசிக்கும் இல்ல. என்ன ஒரு யோசனை இல்ல? அது எப்படி நாயா பேய துரத்தி பின்னாடி வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? உங்களுக்கு ஒரு குழந்தையும் பெத்துப்பனா, இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா, தப்பு இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு மகளா, அந்த மாதிரி நான் இருப்பனா? எல்லா விதத்திலயும் சரியா இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு யோசிக்க இல்லாம போயிட்டு சொல்லுங்க மிஸ்டர் பொறுக்கி. எல்லாம் ஓகே தான், ஆனா நினைச்ச நேரத்துக்கு இடுப்புல இருந்து கையெடுங்க. எப்ப பார்த்தாலும் கை இடுப்புக்கே தான் போகுது. சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். எடுறா கைய பொறுக்கி. பொறுக்கி வாயிலே சொல்லிட்டு இருந்தா பொறுக்கித்தனம் பண்ண வேணாமா? அதான் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் பொறுக்கி, பொறுக்கித்தனம் பண்றதுக்கும் சில நேரம் காலம் இருக்கு. இப்பெல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணக்கூடாது, ஓகே? இப்போ விக்ரமுக்கு நலங்கு வைக்கிறோம், நம்ம தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். வந்துட்டார், வாங்க விட்டு. இருந்தாலும் இந்த சேலை கொடுக்கறதுக்கு நாயை போய் அலைஞ்சிருக்கண்டி. அது இப்ப நினைச்சாலும் அந்த நாய்கிட்ட கடி வாங்கினதான் ஞாபகத்துல வருது. அதனால அந்த இதை மறக்கிறதுக்கு, அதாவது அதை நீ ஞாபகப்படுத்திட்ட, அதனால நான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். அந்த டிப்ரெஷன் வந்து நான் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த வேலையில ஏன் ஆகாது, ஒண்ணு கூடுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியாதோ. தொல்லடா பொறுக்கி. ஒண்ணு கொடுத்தா விடுவேன், இல்லனா நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணம் சுருங்கிட நீயும், மீசை நரத்திட நானும். அண்ணா, அம்மா, அண்ணி, எல்லாரும் எங்க இருக்கீங்க? அப்பா, கனி, கனிக்குட்டி, ஹே கனி. அடியே குண்டம்மா, என் செல்லத்தை கொஞ்சம் எம்பட்டு நாள் ஆச்சு. தங்கப்பிள்ள, எங்க அம்மா, எங்க அப்பா, யாருமே காணோம். சித்தப்பா எங்க போனாங்க எல்லாரும்? ஹரி, அங்க பாருங்க. அந்த சாமிய நான் பார்க்கல, ஓ பாசத்தில் தினம் பார்க்கிறேன், என் தங்க போல ஒரு தங்க உலகில் இல்ல, எங்க வீட்டுக்கு செல்ல குயிலடி, தாலாட்டிடும் சின்ன தாயடி, நம்ம சொந்தம் போல இங்க வேற சொந்தம் இல்ல. வாங்க மேடம், வாங்க 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 மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? என்ன போயிட்டு அஞ்சே நாள் திரும்பிட்டீங்க? இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் மச்சான், அதான் முடிச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு. அதான் மச்சான் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருப்பேன்னு சொன்னேன்ல, அதான் வந்துட்டேன். ஓ சூப்பர் சூப்பர். என்னவா நாத்தனாரே, வாயவே திறக்க மாட்டீங்க? ஏன் உங்க சின்ன பேசுறத துறப்பீங்களோ? அப்படிலாம் இல்ல, பேச வேண்டிய ஆளு சும்மா நிக்கிறாங்கல்ல, அதனாலதான் நான் வரவே மாட்டேன். வந்து என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க. 2 நாள் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லைல, நான் பேசவே மாட்டேன். வாழு ஆரம்பிச்சுட்டா. போடா சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா, அம்மா வேற நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள என்ன கோவமா கேட்டு சொல்லுங்க. என்னங்க, எனக்கு யாரு மேலே கோபப்பட தெரியாது. ஆனா இப்போ 2 நாளா ஒருத்தர் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். நான் பேசவே மாட்டேன். அந்த 2 நாள் நான் என்ன பண்ணனா மாப்பிள்ள? ஏங்க, அவங்களுக்கே தெரியாதோ நான் புடி போட்டு வளர்க்கணுமோ? ஐயா,
அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன் போலயே. அக்கா என்ன காப்பாத்துங்க. இங்கிட்டு வந்துருங்க, அவங்கள கூட போக கூடாது. வந்துருங்க வந்துருங்க, வாங்க கட்டி கட்டி வா. உன் பேச்சுதான் என் உலகமாகி போச்சு. உன்னை சுத்தி சுத்திதான் இருக்குது இந்த மூச்சு. எங்க என்ன பார்த்து சிரிக்காம நீங்க கோவமா பேசுங்க பாப்போம். அதுதான் முடியாதே. அப்படி என்ன மாய மந்திரத்தை போட்டு மயக்கினாங்களோ. ஐயோ, என்னால உங்க கூட பேசாம இருக்க முடியாது. சரியா, ரொம்ப பண்ணாத. அப்படியே ஒண்ணு போட்டேன் வை, ஆளை பாரு. வாடு வாடு. கருப்பு ராஜா, நீ சின்ன குட்டி. என்ன பொறுக்கி ஒரே புகச்சலா இருக்கும். யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு விக்ரம் நிலத்தனி பாசம், அதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அதான் கருகல் ஸ்மெல் அடிக்குதே. ஏய் பொடி. இந்தாமா, இங்க ஒருத்தன் வெள்ள ராஜாவும் இருக்கேன். அவங்களெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் கருப்பு ராஜா தான் இல்ல. யார் சொன்னது? இரு, கருப்பு ராஜா கொஞ்சம் வெள்ளை ராஜா கிட்ட வருவேன். என்னைக்குமே கருப்பு தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் வெள்ளை. ஓகே? எனக்கு உன் மேல கோவப்பட தெரியாது. ஓகே? அம்மாவின் அன்பையும் தோள் சுமந்த அப்பாவின் துணையையும் ரெண்டுமே ஒன்னு சேர்ந்துதான் கூட பிறந்த பொறப்பு நீதான். சரிம்மா, அப்புறமா கொஞ்சங்க. வேணான்னு சொல்லல. மாப்பிள்ளை இப்பதான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்க மாதிரி தெரியுது. முதல்ல அவருக்கு நலங்கு வைக்கணும். அப்புறமா ஆரம் வந்து உட்கார்ந்து கொஞ்சங்க. அத்தை திட்டுவாங்க. வாங்கம்மா வாங்க. ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க. ஆமா ஆமா, ஒரே கருகல் ஸ்மெல் அடிக்குது. சீக்கிரம் வாங்க. ஆதிரா, பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு எந்த அளவுக்கு பாசமா இருக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு கோவமும் வரும். என்ன ரொம்ப பண்ணாதடி. அதே மாதிரி மிஸ்டர் பொறுக்கி, எனக்கு பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க தெரியும் நினைக்காதீங்க. என்ன எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியும். சரியாடா பொறுக்கி? அடியே இருடி, இரு நலங்கு முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். ஐ அம் வெயிட்டிங் டா பொறுக்கி. லூசு. ஏய் பிரபா, அங்க வைக்காத, இரு வரேன். அங்க வைக்காத, இரு. சரி வா விக்ரம், டைம் ஆயிட்டே இருக்கு. வாங்க, பொண்ணு வீட்டுல நலங்கு வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். சரிங்கண்ணா, மாட குட்டிமா போலாம். வாங்க மாப்பிள்ள. கனி வாங்க போலாம். மா, எங்கடி அம்மா? ஏன் இப்ப எதுக்கு அம்மாவை நீ ஏற விட்டுட்டு இருக்க? இப்ப என்னங்கற? ஏய், நான் உன்கிட்ட பேசல. அம்மா எங்கடி? அம்மா கூப்பிடு. அப்பா எங்க போனாரு? உன் தம்பி பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அதாவது நம்ம நாத்தனாரு. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் வருதுல, நம்ம வீட்ல இருந்தத செய்முறை செய்யணும்ல, அதுக்காக நகை எடுக்க போயிருக்காரு. யார் சொன்னா? செய்முறை செய்யணும் நல்லா சொன்னாங்களா என்ன? யார் கேட்டு போனாரு? ஏய் நிறுத்து, ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன? அவங்க மட்டும் நம்ம அண்ணனுக்கு கை செயின், கால் செயின் எல்லா செயினும் போட தான செஞ்சாங்க. அப்ப நான் வாய் இடிச்சிட்டு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன? நம்ம முறையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். புரியுதா? உன் வேலையை மட்டும் பாத்துட்டு இரு. ஏய், உன்ட்டலாம் போய் சம்மாங்கடி. மா, என்னடி ஏன் ஏற விட்டுட்டு இருக்க? மா, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க நம்ம பையன் தம்பிக்கு செயின் போட்டாங்க, முறை செஞ்சாங்க அப்படின்னா அது அவங்க செய்ய வேண்டிய கடமை. ஏன்னா ஒண்ணுக்கு 5 அண்ணனுங்க, தங்கச்சிக்கு முறை செய்யணும். கண்டிப்பா மச்சனுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். அதனால பண்ண இப்ப அதுக்கு அப்பா சம்பந்தமே நம்ம நகை எடுத்துட்டு வர கடைக்கு போயிருக்காரமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க உத்தம பிள்ளைய காண வந்ததுல இருந்து ஆள காணாம இருக்க. எங்க போனா? ஏய், எதுக்கு நீ சும்மா கத்திக்கிட்டே இருக்க? அவளை பாரு, அவன் எங்க போவான்? அவன் பொண்டாட்டி கூப்பிட்டுட்டு அவன் மச்சான் வீட்டுக்கு தான் போயிருக்கான். அது எப்படி வந்தது வரவங்க வீட்ல இருக்க ஆளுங்களை பார்க்காம நேரா பொண்டாட்டி கூட்டி அங்க போயிருவானா? இது ஒண்ணும் சரியில்லாமா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சீ, கடுப்பா வருது. கடுப்பா வந்து எருமசாணி எடுத்து மூஞ்சில பிக்கோ. ஏண்டி அவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க? பின்ன உன்ன மாதிரி வாய் மூடிட்டே இருப்பாங்களா? அப்பலாம் இருக்கணும் எந்த அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க என்ன தப்பு பண்ணா பதில் கொடுத்தே ஆகணும். புரியுதா? கண்டோ நீ வந்து சேரு, இங்க காத்திருக்கேன் கம்பங்கோடுதான். பாய கடை பிரியாணிய போல இங்க பக்குவமா வந்து கிடக்கு. அடியாரும் பார்த்தா கெட்டு போகுந்தானே இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு. மச்சான் வெத்தலை பாக்கோட வந்து வாசலில் நிக்கட்டா, இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சு மனசு. அடி ஒத்தையில் தூங்காது, பஞ்சு மெத்தையில் தூங்காது. அந்த நாயர் கடை சாய வீட எரிச்சு சூடு. அவளுக்கு அம்பா சமுத்திர ஐயர் ஹோட்டலு அல்வா மாதிரி தாளம் போவேன தள தள தளவேன வந்தா வந்தா பாரு. அவளுக்கு ஆழ்வா குறிச்சி அழகு தேவர் அருவா மாதிரி வருமா தேக்கன பழ பழ பழவேன வந்தா வந்தா பாரு. கும்மியடி 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 தொட்ட பூவில் வண்டே ஆட கும்மியடி. நல்லபடியா நலங்கு வச்சு முடிச்சாச்சு. டேய், அவ ஏன்டா அப்படி பாக்குறா? டேய், அவ எப்போதுமே மூஞ்சி அப்படிதான் வச்சிருப்பா. நீ உன் வேலை பாரு. இனியார் நம்ம அண்ணனுக்கு நலங்கு வச்சிருப்பாங்கல்ல, அப்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பாரு மிருதுலா, அக்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போகாத. என்ன தனியா? நான் எங்கடி போறேன்? சொன்னா கேளு, அவ்வளவுதான். ஏ அனிதா, என்னது இது? மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு சரிமா, உனக்கு தானே நலங்கு வச்சிருக்கோம். நைட்டு மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம். நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். என்னது இது இப்படி? நலங்கு வச்சிட்டீங்களா பாட்டி? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன
ஆ மாப்பிள்ளைங்களா அங்க மாப்பிள்ளைக்கு வச்சுட்டாங்களா? அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அத்தை? அப்பவே ஃபோன் பண்ணிட்டாங்க. அத்தையா? ஏய் அவன் இதுக்கு அம்மா வத்தங்கறான். மென்டல் ஆயிடாத சந்தியா. என்ன வேர்க்கனே உனக்கு ஒலிக்க சந்தியான்னு தான் பேரே வச்சிருக்காங்க. புரியுதா? நம்ம அக்காவோட புருஷன் விக்ரம் மாமானா அப்ப அவங்களுக்கு கூட பிறந்த தம்பிங்க எல்லாரும் நம்ம அம்மாவுக்கு மருமைய முறை தானடி வருது. அதுக்குன்னா உடனே அத்தைன்னு கூப்பிட்டுருவானா? ஆன்ட்டி தானே கூப்பிட்டு நேத்து வரைக்கும் இப்போதே கத்தங்கறான். அது அவன்கிட்ட தாண்டி கேட்கணும். டேய் கல்யாணம் முடியறதுக்குள்ள நீ ஒரு வழியாயிருவன் மட்டும் தெரியுதுடா. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு உன்னை பார்த்தா முறைச்சிட்டே இருக்கா. நீ மூடு. நானே எப்படி என் லவ்வ அவ தங்கச்சிட்டு சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இவ வேற. டேய் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ இங்க யாரும் இல்லை. நாளைக்கு மண்டபத்துக்குலாம் போனா அவகிட்ட உன்னால பேச முடியாது. என்ன நீ என்ன பண்றனா இப்பவே உன் காதல சொல்லிடு. பயமா இருக்கேடா. பயமா இருக்குன்னா என்ன வெண்ணைக்கு லவ் பண்ண? டேய் லவ் பண்ணிட்டுடா. ஆனா சொல்றதுக்கு டேய் நீ எனக்கு ஒரு ஹெல்ப். என்ன என்ன நீ லவ் பண்றேன்னு போய் அவகிட்ட சொல்லணுமா? இல்ல சொல்லு சொல்லு. அதையும் பண்ண மாட்டா சொல்லுடா. ஏன் இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் அவகிட்ட நெருங்க பேச போனாலே அவ அக்காக்காரி வந்துடுறாடா. அதான்டா பிரச்சனையே. அவெல்லாம் வரமாட்டா. என்ன அவ வராம நான் பாத்துக்கிறேன். நீ போய் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு. என்ன இப்ப இந்த கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறம் நீ ப்ரப்போஸ் பண்ணிடு. நீ மட்டும் இப்ப ப்ரப்போஸ் பண்ண அடுத்த முகூர்த்தத்துல உனக்கு அவளுக்கு கல்யாணம். அப்புறம் அவ எனக்கு அண்ணியா வந்துருவா. அப்புறம் நான் ஓட்டிட்டு இருக்கிற ஆள நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துருவேன். அப்புறம் என்ன ஒரே ஜாலி தான். எல்லாம் ஜோடியா ஹனிமூன் போலாம். எனக்கும் ஆசைதான்டா ஜோடியா ஹனிமூன் போகணும். அனிதாக்கா எவ்வளவு அழகா இருக்கா. கல்யாண கல்யாணம் சொல்லுவாங்களா அது வந்துருச்சுக்கா. பா கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு விடிஞ்சா என் கழுத்துல தாலி ஏறப்போகுது. ஆனா அது நான் சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கைக்கு இல்லப்பா. ஒரு வருஷம் நடிச்சு வாழ்ற வாழ்க்கைக்குப்பா. இன்னைக்கு நைட்டு அவர் என்கிட்ட அக்ரிமெண்ட்டை சைன் வாங்கிடுவார். நானும் சைன் போட்டு கொடுத்துருவேன். இது நம்ம குடும்பத்துக்கு பண்ணுற ஒரு துரோகம்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு கல்யாணம் வேணாம். நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேப்பா. ஆனால் வேற வழி இல்லாமல் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலைக்கு என்னை தள்ளி விட்டுருச்சு. எப்படி இங்கே விருப்பம் இல்லாமல் உட்காந்துருக்கணும் அதே மாதிரி தான் அங்கே அவர் விருப்பம் இல்லாமல் தான் உட்காந்துருப்பாரு. பூமி உனக்காக தான் ஒருத்திக்காக தான் எனக்கு எதுவுமே வேணான்னு இருந்தேன். ஆனா எனக்கு எப்படி ஒரு கோலத்துல என்ன உட்கார வச்சுட்டாங்க பத்தியா? நீ மட்டும்தான் நினைச்ச. ஆனா இன்னொரு பொண்ணுக்கெல்லாம் என் வாழ்க்கையில இடமே இல்லை. எனக்கு வேற வழி தெரியல. என் ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக இதை நான் பண்ணிதான் ஆகணும். அதுக்காக தான் இப்படி ஒரு கோலத்துல உட்காந்துருக்கேன். நாளைக்கு விடிஞ்சா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். ஆனா இது என் முழு மனசு கிடையாது. அதுக்காக தான் அக்ரிமெண்ட் மேரேஜ். இன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணுகிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிடுவேன். அதோட எல்லாமே முடிஞ்சது. இந்த ஜென்மத்துலதான் உன் கூட வாழ கொடுப்பனே இல்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ எனக்கு கிடைப்பிய பூமி. உன் கூட ஒரே ஒரு தடவையாவது என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துடணும். மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன். உன் கால் தடம் நான் தொடர்வேன். அன்பே அன்பே. ஏங்க நானும் உங்ககிட்ட பேசணும் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. நீங்கள் எதுவும் பேசாதீங்க. நான் பேசுறது மட்டும் கேட்டுட்டு அப்புறம் பதில் சொல்லுங்கள். நானும் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன். காலையில் கூட நான் உங்களை சும்மா தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் கத்தி உங்கள் அக்கா கிட்ட மாட்டி விட்டு பெரிய பிரளயமே கொடுத்துட்டீங்க. நான் அப்போ கூட உங்ககிட்ட பேசதாங்க வந்தேன். என்னடா இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு பேசுகிறானே அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் நினப்பெல்லாம் நியாயமானது தான். இருந்தாலும் இன்னைக்கு நான் என் மனசை திறந்து பேசலான் இருக்கேன். நானும் எத்தனையோ பொண்ணுங்களை என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். எத்தனையோ பொண்ணுங்க கூட அவுட்டிங் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். ஆஃபீஸ் மீட்டிங் அந்த மாதிரி நான் போயிருக்கேன். ஆனால் யாரு மேலுமே ஒரு இல்லாத ஒரு ஃபீல் அன்னைக்கு உங்கள் நெத்தியில் கோயிலில் குங்குமம் வைக்கும் போது இருந்தது. அது தற்செயலா இல்லை அதுதான் விதியா அப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ள அந்த ஒரே ஒரு சீன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுதான் காதலாங்கிறது கூட எனக்கு தெரியல. ஏன் படத்துல டைலாக்லாம் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. தோணுச்சு. நம்ம ஜெயம் ரவி சார் சொன்ன மாதிரி ஒரு சிலரை பார்த்த உடனே தோணும் இவங்க தான் நம்ம ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி. எனக்கும்
அப்படித்தான் தோணுச்சு. ஆனா அந்த சமயத்துல அது தோணுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா போக போக என்னையே மீறி என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டு தான் சொல்ல போறேன். இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சுத்தி வளைச்சு நான் எதையும் பேச விரும்பலைங்க. ஓப்பனாவே சொல்றேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உங்க அக்கா இதுக்கு எதிரி மாதிரி வந்து நிக்கிறாங்க. அதை கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆமா, இவன் இங்க நிக்கிறான்னா அப்ப அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஐயோ, இவளா? இவகிட்ட இவ்வளவு நேரம் என் புராண தோப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, சீ. பேஸ் பேஸ். காதலுக்கு கண்ணு லென்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? அது இன்னைக்கு தான் நான் கண் கூட பார்த்தேன். ஏண்டா நீ என் தங்கச்சி உண்மையா லவ் பண்றியா? உண்மையா லவ் பண்றவனா இருந்தா பின்னாடி இருந்தாலும் அவன் லவ்வர் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் அவ அக்கா காரி நிக்கிறேன். அக்காவுக்கும் தங்கச்சிக்குமே உனக்கு வித்தியாசம் தெரியல. நீ ப்ரப்போஸ் பண்ற. ஏய், இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ எதுக்கு ரெட் கலர் சாரி கட்டின? நான் ஏன் கட்ட கூடாது? என் விருப்பம், என் வீடு, என் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன். நான் சாரி கட்டறேன், என்னோட சாரி. அத பத்தி உனக்கு என்ன? ஐயோ, சாரி கட்டினதுனால ஆள் மாறி போச்சுன்னு நினைக்கிறியா? ஏய், சீ, நிறுத்து. நீ தெரிஞ்சிருந்தா மூஞ்சி திருப்பிட்டு போயிருப்பண்டி. கருமா, உன் தங்கச்சி நினைச்சு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். என்னடா சிரிக்கிறான்னு நினைக்கிறியா? டேய், நீ எப்படி சொல்றது? இந்த ப்ரொபோசல்ல கூட உன்னால என் தங்கச்சி கிட்ட நெருங்க முடியல. அப்போ கூட நீ என்கிட்ட தான் சொல்லியிருக்க. இதுல இருந்தே ஒன்று புரிஞ்சுக்கோ. என்ன, நமக்காக படைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது நம்ம கிட்ட வரும். நமக்கு அது படைக்கப்படலைன்னா அது நமக்கானது இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இதுல கூட உன்னால என் தங்கச்சி கிட்ட நெருங்க முடியலையே. அதை நினைச்சாதான் எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியலடா. நான் தான் சொன்னேன்ல, நீ என்ன மீறி என் தங்கச்சி கிட்ட ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. பாரு கடவுள் எப்படி வந்து அமைச்சு விட்டுருக்காருன்னு. ஆக்சுவலா என் தங்கச்சி தான் இந்த இடத்துக்கு வரதா இருந்துச்சு. ஆனா நான் ஏன் வரணும் சொல்லு பாப்போம்? நீ எங்க வரணும்? என் தங்கச்சி நினைச்சு என்கிட்ட நீ ப்ரொபோஸ் பண்ணணும், உன் மனசை திறக்கணும். இதெல்லாம் விதி. என்ன, இதுலயாவது புரிஞ்சுக்கோ. என்ன, என் தங்கச்சி உனக்கு கிடைக்க மாட்டா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோடா. உன் தலையில வேற எந்த கிறுக்குச்சி தானே எழுதி வச்சிருக்காரு கடவுள். அத நீ சொல்லாத. என்ன? டேய், இப்போ நான் சொல்றத என்ன நாளைக்கு நீயே சொல்லுவ பாரு. ஆமா, எனக்கு வேற ஒருத்தி தான் கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னு அப்ப தெரியும். என்ன, புரியுதா? தேவையில்லாம மனசுக்குள்ள ஆசையை வளர்க்காத. அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆசையை வளர்த்துட்டு திரும்ப நம்ம ஆசைப்பட்ட பொருள் நம்மளுக்கு கிடைக்கல, அது வேற இடத்துக்கு தான் சொந்தமாகுது அப்படின்னா அதோட வலியை தாங்கிறதுக்கு மனசுல தெம்பே இருக்காது. புரியுதா? எது மேலுமே ஆசை வைக்காத. ஆசை வச்சு அது நமக்கு கிடைக்கலன்னா அதோட வலி ரொம்ப பெருசு. என்ன, புரிஞ்சுக்கோ. அதனாலதான் சொல்றேன், என் தங்கச்சி உனக்கு கிடைக்க மாட்டா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ. நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் சரி, என் தங்கச்சிக்கானவன் வேற எவனோ, உனக்கானவன் வேற எவனோ. இதை முதல்ல முடிவு பண்ணி மனசுக்குள்ள வச்சுக்கோ. ஏய், நீ என்னடி சொல்றது? நான் சொல்றேன். என்ன, நான் எழுதுறதுதான் தலையெழுத்து. நான் நினைக்கிறது தான் நடக்கும். உன் தங்கச்சி கழுத்துல நான் தாண்டி தாலி கட்டுவேன். என்ன, வேற எவனையும் கட்ட விட மாட்டேன். ஏன் என் தம்பியா இருந்தாலும் சரி, அவனை எடுத்துக்கிட்டு அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். பாக்குறியா? பாரு, சவால். அதைத்தான் நானும் சொல்றேன். ஒருவேளை உன் தம்பி தான் என் தங்கச்சிக்கு புருஷனா வரணும்னா அதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அவன் கட்ட தாலி தான் என் தங்கச்சி கழுத்துல ஏறும். இதை யாருனாலையும் மாத்தவும் முடியாது. என்ன, புரியுதா? இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் கடவுள் போடுற முடிச்சு. உனக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். என்ன, இதை நீ புரிஞ்சுக்கிட்டா நீ புத்திசாலி. இல்லையா, நீ அப்புறம் வலிய பின்னாடி நீ தான் அனுபவிக்க போற. இப்பவே சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றத நீ பின்னாடி யோசிப்ப. புரியுதா? அதாவது நூல் அந்து போச்சுன்னு வச்சுக்கோயேன், திரும்ப அதுக்கு முடிச்சு போட முடியும். முடிச்சு போட்டு அதை உபயோகிக்க முடியும்னா அதுக்கு முடிச்சு போட முடியும். இல்ல, முடிச்சு போட்டாலும் அது ஒரு யூஸுக்குமே இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது குப்பைக்கு தான் போகும். அதே மாதிரிதான், புரியுதா? எல்லா விஷயமும் புரிஞ்சுக்கோ. உன் கைக்கு வர்ற மாதிரி வந்து வேற கைக்கு மாறுறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படித்தான் நடக்கணும்னா, புரியுதா? என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் இழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, மொத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே.
வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிற்கிறீங்க. சரி ஓகே. இப்போதான் ஒன்று சொல்லலான் இருக்கேன். அன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டீங்க, அது மெதுவாக புரியட்டும்னு சொன்னேன். அது இன்னைக்கு சொல்கிறேன். அக்ரிமெண்ட் மட்டும் கிடையாது, கூடவே டிவோர்ஸ்லேயே சைன் பண்ணணும். டிவோர்ஸா? ம் ஆமாம். என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி டிவோர்ஸ் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது நான் சொல்கிறேன். ஆனால் டிவோர்ஸ்லேயும் சைன் பண்ணணும், அக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணணும். பண்ணுவீங்களா? சார், டிவோர்ஸில் ஏன் தடுமாறுறீங்க? அது அது இல்லை சார், டிவோர்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதான். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இல்லை, இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் டிவோர்ஸ்லேயும் சைன் பண்ணணும். பண்ணுவீங்களா? பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நான் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன். நான் சைன் பண்ணிட்டேன், இனி நீங்கள் தான் பண்ணணும். வேண்டான முடிவு எடுத்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் இருந்தேன், அக்ரிமெண்ட்டாக இருந்தேன்னு சைன் பண்ணிடலாம். சொல்லுங்கள். ம், பண்ணிடுறேன் சார். நீங்கள் முதல்ல சைன் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி டிவோர்ஸ் நோட்டீஸ் மேரேஜ்க்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார். பண்ணிட்டேன் சார்.